அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் அல் ஜன்னா தமிழ். அல்லாஹ்வின் நல்லடியார்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையினால் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒரு சகோதரி கமெண்ட்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பெண்கள் காது மூக்கு குத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அதை பற்றிய முழு வீடியோ தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்பாக நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இப்போது பெண்கள் காது மூக்கு குத்தலாமா அப்படின்னு பார்த்தா இதில் 2 விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஒரு கூட்டத்தார் சொல்கிறாங்க பெண்கள் காது குத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, மற்றொரு கூட்டத்தார் சொல்கிறாங்க பெண்கள் காது குத்தலான்னு சொல்கிறாங்க. இது 2ல் எது சரி அப்படின்றது தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். பெண்கள் காது மூக்கு குத்தலாமா? ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுக்கு எதெல்லாம் தடை செஞ்சுருக்காங்க, பெண்களுக்கு எதெல்லாம் ஹராம் ஆக்கியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா ஒரு விளக்கம் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எதெல்லாம் பெண்களுக்கு ஹராம், எதெல்லாம் பெண்கள் செய்யக்கூடாது, இன்னும் எதெல்லாம் பெண்கள் செஞ்சால் அல்லாஹ்வுடைய சாபம் அவங்க மேலே உண்டாகும் அப்படின்றத பற்றி ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பச்சை குத்திவிடும் பெண்களையும் பச்சை குத்தி கொள்ளும் பெண்கள் மீதும், இன்னும் முகத்தில் இருக்கக்கூடிய முடிகளை அகற்றி கொள்ளக்கூடிய பெண்கள் மீதும், அழகிற்காக முன்பற்களை தேய்த்து கொள்ளக்கூடிய பெண்கள் மீதும், இன்னும் அழகிற்காக தன்னுடைய உருவத்தையே மாற்றிக்கொள்ளக்கூடிய பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் பெண்களுக்கு எதெல்லாம் ஹராம், அல்லாஹ் பெண்களுக்கு எதெல்லாம் தடை செஞ்சுருக்கான் அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. பெண்கள் பச்சை குத்தக்கூடாது, பச்சை குத்தியும் விடக்கூடாது, 2வதாக முகத்தில் இருக்கக்கூடிய முடிகளை அகற்றக்கூடாது. இன்னும் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, புருவத்தில் இருக்கக்கூடிய முடிகளை அகற்றி அதை அழகாக வைக்கிறாங்க. முகத்தில் தேவையற்ற முடிகள் இருந்தால் அதை அகற்றி தன்னுடைய முகத்தை அழகுபடுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதை செய்யக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணியிருக்காங்க, தடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அழகிற்காக என்ன செய்யக்கூடாது, தன்னுடைய முன்பற்களை இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, பற்கள் சமமாக இல்லை, பற்கள் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பற்களை அழகிற்காக என்ன செய்கிறாங்கன்னா தேய்ச்சி அதை சமப்படுத்துகிறாங்க. அதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தன்னுடைய உருவத்தையே மாற்றிக்கொள்வது, அழகிற்காக தன்னுடைய உருவத்தையே மாற்றிக்கொள்வது. உருவத்தை மாற்றுவதுனா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இதை வச்சுட்டு தான் ஒரு கூட்டத்தார் என்ன சொல்கிறாங்க, நம்ம அல்லாஹ் கொடுத்த உருவத்தில் நம்ம மாட்டக்கூடாது, அதனால் தோடு போடக்கூடாது, காது குத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உருவத்தை மாற்றுவதுனா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம விளங்கிக்கணும். காதில் ஒரு சின்ன துளை இடுவது உருவத்தை மாற்றுவது கிடையாது. உருவத்தை மாற்றுவதுனா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆண் இருக்காங்க, அவங்க பெண்ணாக மாறணும்னு சொல்லிட்டு தன்னுடைய உருவத்தையே மாற்றி பெண்ணுடைய அமைப்புக்கு ஒப்பாக அவங்க தன்னுடைய உருவத்தை கொண்டு வராங்க இல்லையா, அதுதான் உருவத்தை மாற்றுவது. இப்போ ஒரு பெண் தன் ஆணாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெண் உருவத்தை போகி ஆணுடைய உடல் அமைப்பை கொண்டு வராங்க இல்லையா, அதுதான் உருவத்தை மாற்றுவது. இன்னும் பிளாஸ்டிக் சர்ஜரின்ற பேரில் தன்னுடைய மூக்கை அழகாக வச்சுக்கிறது, கன்னத்தை அழகாக வச்சுக்கிறது, தன்னுடைய உடல் அமைப்பையே மாற்றுவது இருக்குது பார்த்திங்களா, அதுதான் உருவத்தை மாற்றுவது. காதில் துளையிடுவது உருவத்தை மாற்றுவது கிடையாது, சரிங்களா? காதில் துளையிடுவதுன்றது வேறு, உருவத்தை மாற்றுவது என்பது வேறு. இதை நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய உருவத்தையே மாற்றிக்கொள்ளும் பெண்கள் தான் சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் பச்சை குத்தக்கூடாதுன்னு வந்திருக்கு பெண்கள், அப்புறம் என்னது, முகத்தில் இருக்கக்கூடிய முடிகளை அகற்றக்கூடாதுன்னு வந்திருக்கு, பல்களை தேய்த்து அழகிற்காக சமப்படுத்தக்கூடாதுன்னு வந்திருக்கு, 4வதாக உருவத்தை மாற்றக்கூடாதுன்னு வந்திருக்கு. இந்த லிஸ்ட்டில் காது குத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமே என்ன செய்யலை, வரவே கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை பற்றி நம்மளுக்கு சொல்லலை அப்படின்னா அதை ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு தடுத்தாங்க அப்படின்னா அதை என்ன செஞ்சுருவாங்க, தெளிவாக சொல்லிடுவாங்க. ஒரு விஷயத்தை சொல்லலை அப்படின்னா ரசூலுல்லாஹ் அதை தடை செய்யலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை நம்ம தெளிவாக விளங்கிக்கணும். இன்னும் ரசூலுல்லாஹ் இது தடுக்கப்படக்கூடிய காரியமாக இருந்திருந்தா, காது குத்தக்கூடாது, அதை தடுக்கப்படக்கூடிய அது ஒரு காரியமாக இருந்துச்சு அப்படின்னா அதை ரசூலுல்லாஹ் என்ன பண்ணியிருப்பாங்க,
ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அதை தெளிவுபடுத்தியிருப்பாங்க. ஒரு அற்பமான விஷயத்தை கூட ரசூல்லா வந்து நம்மளுக்கு சொல்லாமல் போனது கிடையாது. A to Z மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே முழுமைப்படுத்திட்டு தான் ரசூல்லா வந்து போயிருக்காங்க. அப்படின்னு இருக்கப்ப அப்போ இது நம்மளுக்கு வந்து தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரசூலா என்ன பண்ணியிருப்பாங்க, இதையும் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போது ஒரு ஈ வந்து பாலில் விழுந்தால் கூட நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ஈயை திரும்ப முக்கிட்டு நீங்கள் வெளியே தூக்கி போடுங்கன்றாங்க. ஏன்னா அந்த ஈயனுடைய ஒரு ரெக்கையில் நோய் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ரெக்கையில் மருந்து இருக்குது. அதனால் அதை நீங்கள் என்ன செய்யுங்க, முக்கிட்டு தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எச்சி துப்பணும்னா கூட நீங்கள் எப்படி எங்கே அதை துப்பணும் அப்படின்றத கூட ரசூல்லா A to Z எல்லாமே நம்மளுக்கு முழுமைப்படுத்திட்டு தான் போயிருக்காங்க. அப்போ இது பெண்களுக்கு காது குத்துவதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். இது தடை செய்யப்பட்டதாக இருந்தால் ரசூல்லா என்ன பண்ணியிருப்பாங்க, முன்னாடியே நமக்கு முன்னெச்சரிக்கை செஞ்சுருப்பாங்க. ஆனால் ரசூல்லா என்ன செய்யலை, காது குத்துவது தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லி எதுலேயுமே சொல்லலை. சரிங்களா? இது முதல் விஷயம். ரசூல்லா பெண்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்றில் காது குத்துவதுன்றது வரலை. பெண்கள் காது குத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமே வரலை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் சஹாபிய பெண்கள்லாம் காதணி போட்டிருந்தாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, சஹாபிய பெண்கள்லாம் அந்த காலத்தில் காது குத்திருந்தாங்களா, காதில் தோடு போட்டிருந்தாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதை பற்றிய ஒரு ஹதீஸ் வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் இது வந்து புகாரியில் 98வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெருநாள் அன்று ரசூல்லா என்ன செய்கிறாங்க அப்படின்னா எல்லா மக்களுக்கு முன்னாடி நின்று உரை நிகழ்த்துறாங்க, உபதேசம் செய்கிறாங்க. அப்போ அந்த உபதேசம் செய்கிறது ஆண்கள் அதிகமாக இருந்தனால முன்னாடி பெண்களுக்கு வந்து அது சரியாக விளங்கலை. அதனால் ரசூல்லா என்ன செய்கிறாங்க, ரசூல்லாவும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை என்ன செய்கிறாங்கன்னா தனியாக பெண்கள் பகுதிக்கு போய் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, உபதேசம் செஞ்சுட்டு இறுதியாக சொல்கிறாங்க, நீங்கள் தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தர்மம் செய்வதற்காக அந்த பொருளை வாங்குவதற்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா துண்டை ஏந்தி நிற்கிறாங்க. அப்போ பெண்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய மோதிரங்களையும் இன்னும் காதணிகளையும் இன்னும் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களையும் இன்னும் பிற ஆபரணங்களையும் கலட்டி போடக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸில் வருது. இன்னும் தர்மம் பற்றிய ஒரு சில ஹதீஸ்களில் என்ன வருது, அந்த காலத்து சஹாபிய பெண்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, காதில் போடக்கூடிய காதணிகளையும் கலட்டி போடக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, அந்த காலத்து சஹாபிய பெண்களும் என்ன செஞ்சுருக்காங்க, காதணி அணிந்திருக்கிறாங்க, காது குத்தியிருக்காங்க, காதணி போட்டிருக்கிறாங்கன்றது தெரியுது. அப்படி ரசூல்லா அது வந்து தவறாக இருந்தால் ரசூல்லா என்ன செஞ்சுருப்பாங்க, அன்னைக்கே காது குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களுக்கு எச்சரிக்கை செஞ்சுருப்பாங்க. ஆனால் எச்சரிக்கை செய்யலை. அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, பெண்கள் காது குத்தி கொள்ளலாம், இது ஒரு தவறான விஷயம் கிடையாது. இதை ரசூல்லா தடை செஞ்சதா எந்த ஒரு ஹதீஸுமே கிடையாது. சரிங்களா? அப்படி தவறாக இருந்தால் ரசூலா அதை என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு முன்னாடியே எச்சரிக்கை செய்தவங்களாக இருந்திருப்பாங்க. இப்போ இன்னொரு கொஸ்டின் வரும், என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காது குத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்து பெண்கள் வந்துட்டு ஒட்டுத்தோடு போட்டிருப்பாங்க சில நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்குள்ள காலத்தில் ஒட்டுத்தோடு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அன்றைக்குள்ள காலத்தில் ஒட்டுத்தோடுலாம் கிடையாது. சரிங்களா? காதில் குத்தி தான் மாட்டி வைக்க முடியும். அதனால் துளையிட்டு தான் அந்த காலத்து பெண்மணிகள் என்ன செஞ்சுருக்காங்க, தோடு போட்டிருக்காங்க. அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா பெண்கள் வந்து காது குத்தலாம், ரசூல்லா வந்து அதை தடை செய்ததாக ஒரு ஹதீஸ்மே இல்லை அப்படின்றத நம்ம விளங்கிக்கணும். இன்றைக்கி வந்து பெண்கள் காது குத்தக்கூடாதுன்னு சொல்கிறவங்கலாம் ஒரே ஒரு வசனத்தை மட்டும்தான் எடுத்துக்காட்டாக காட்டுறாங்க. 4வது அத்தியாயத்தில் 119வது வசனத்தில் தான் சொல்கிறாங்க. அந்த வசனத்தில் என்ன தான் இருக்குது அப்படின்றத நம்மளும் இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்குவோம். அதில் என்ன இருக்குது அப்படின்னா ஷைத்தான் வந்து அல்லாஹ்ட்ட சொல்கிறான், நான் வந்து மனிதர்களுக்கு வந்து கட்டளையிடுவேன், நான் வந்து அவங்களுக்கு கட்டளையிடுவேன், அந்த கட்டளைகளுக்கு இணங்கி அந்த மக்கள் என்ன செய்வாங்க, நடப்பாங்க. இன்னும் என்ன செய்வாங்க அப்படின்னா கால்நடைகளுடைய காதுகளை அறுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தான் வந்து அல்லாஹ்ட்ட வந்து சவால் விடுறான்.
நான் வந்து மனிதர்களுக்கு கட்டளை போடுவேன், மனிதர்கள்லாம் என்னுடைய கட்டளைகளை வந்து ஏற்று நடப்பாங்க. இன்னும் என்ன செய்வாங்க, கால்நடைகளுடைய காதுகளை அறுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் வருது. இந்த வசனத்தில் அறுப்பார்கள் வருது. அறுக்கிறது வேற, காதில் நம்ம சின்ன துளையிடுவது என்பது வேறு. சரிங்களா? அறுக்கிறதும் துளையிடுவதும் ஒன்றும் கிடையாது. துளையிடுவதுன்றது சின்ன ஒரு ஓட்டை குத்துறது. சரிங்களா? 4-5 நாள் நம்ம விட்டோம் அப்படின்னா அதுவாகவே மறைஞ்சு போயிடும். அறுக்கிறதுன்றது வேற, துளையிடுவதுன்றது வேற. இந்த இடத்துல வந்துட்டு என்ன வந்திருக்கு, கால்நடைகளுடைய காதுகளை அறுப்பார்கள்னா வந்திருக்கு, மனிதர்களுடைய காதுகளை அறுப்பார்கள்னா வந்திருக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு அறுக்கிறதுன்றது வேறு விஷயம். இன்னொரு விஷயம் இதில் என்ன போட்டிருக்காங்க, கால்நடைகளுடைய காதுகளை அறுப்பார்கள் தான் போட்டிருக்காங்க. அப்போ இது கால்நடைகளை தான் சேருமே தவிர மனிதர்களை சேராது. ஏன்னா அன்றைக்குள்ள காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆடு மாடு அதிகமாக கன்று போட்டுருச்சு அப்படின்னா அதனுடைய காதில் வந்து ஓட்டை போடக்கூடியவங்களாகவும் இன்னும் வந்து அதை அறுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதை தான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர காதில் துளையிடுவது, காது குத்துறதை பற்றி இதில் வந்து எந்த ஒரு விஷயமே வரல. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பெண்கள் தாராளமாக காது குத்தலாம். இது வந்து ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு தடை செய்யலை. தடை செய்ததாக எந்த ஒரு ஹதீஸ்களும் இல்லை. அந்த காலத்து சஹாபிய பெண்களே என்ன செஞ்சுருக்காங்க, காது குத்தி காதணி போடக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் வந்து அவங்களையும் என்ன செய்யலை, தடுத்ததா எந்த ஒரு ஹதீஸ்களிலுமே இல்லை. இன்ஷா அல்லாஹ். அதனால் பெண்கள் வந்து காது குத்திக்கலாம், அது வந்து தடை கிடையாது. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.